திருக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன் ஆலயம் சேர்ந்திடும் பல இதயம். புனிதமணி உறவின் பலி புது வாழ்வு தரும் அன்பின் பலி. புனிதமணி உறவின் பலி புது வாழ்வு தரும் அன்பின் பலி. திருக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன் ஆலயம் சேர்ந்திடும் பல இதயம். தந்தை மகன் தூய ஆவியானவர் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தவக்காலம் 2ஆம் ஞாயிறு. இயேசுவிற்கு மிகவும் நெருக்கமானவர்களே, தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு திருவழிபாட்டிற்கு வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள். புயலுக்கு பின் அமைதி, இரவுக்கு பின் பகல், துன்பத்திற்கு பின் மகிழ்ச்சி என்பதைப் போல் இயேசுவின் பாடுகளுக்கு பின் மகிமை உண்டு என்ற ஆழ்ந்த பொருள் நிறைந்த நம்பிக்கையை நம் மனதினில் பதிவு செய்கிறது இன்றைய வாசகங்கள். மலையின் மேல் ஏறி ஓர் ஆன்மீக தேடலை தேடுவதை நம் நாட்டில் எப்பொழுதும் காணலாம். அன்று இஸ்ரேல் மக்கள் மத்தியிலும் இந்த நிகழ்வுகள் உண்டு என்பதை விவிலியத்தில் காணலாம். தாபோர் மலையில் திருத்தூதர்கள் அடைந்த ஆன்மீக தெய்வீக நிகழ்வின் மகிழ்ச்சி என்றும் நம்மில் நிறைந்திருக்கட்டும். மகிழ்ச்சியான தாபோர் மலைக்கும் துன்பமான கெத்சமனி தோட்டத்திற்கும் அதே சீடர்களை அழைத்துச் செல்கிறார். அதுபோல அன்றாட வாழ்வில் பல மகிழ்ச்சியான ஆறுதலான நேரங்களில் இறைவன் நம்மை உறுதிப்படுத்துகிறார். சந்திக்கவிருக்கும் துன்பங்களை தாங்கும் சக்தியை தருகிறார். ஆனால் நாம் அதை பலமுறை கண்டுகொள்வது கிடையாது. துன்பங்கள் மட்டுமே நமக்கு பெருஞ்சுமையாக இருக்கிறது. எந்நாளும் எந்நேரமும் நம்மை வழிநடத்தும் இயேசுவின் பிரசன்னத்தில் வாழ்வோம். காற்றில் ஆடும் நாணலை போல் நாமும் இயேசுவோடு இணைந்திருந்தால் அச்சம் என்பது இல்லை நம் வாழ்வில். எனவே இன்ப துன்பங்களை ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு இரண்டர கலந்து வாழ அருள்வரங்கள் வேண்டி இன்றைய திருப்பலி கொண்டாட்டத்தில் மன்றாடுவோம். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே மாற்றம் என்பது நம் வாழ்வில் மிக அவசியம் என்பதை வழிபாடு தெளிவுபடுத்துகிறது. எனவே பாவ வாழ்விலிருந்து நாம் விடுபட்டு ஆண்டவருடைய அன்பு வாழ்க்கை வாழ வரம் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில் ஜெபிப்போம். இந்த தெய்வீக திருப்பலியை மறை உண்மைகளை தகுதியோடு கொண்டாட நம்முடைய பலவீனங்களை ஏற்றும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வாழ்வுதர் புனிதரைகளையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வை நோக்கி வழி நடத்துவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
இறைவா, உம் அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவிசாய்த்து எங்களுக்கு கட்டளையிட்டும் வார்த்தையினால் எங்கள் உள்ளத்திற்கு ஊட்டம் அளிக்க திருவுளம் கொண்டீரே. அகவொளியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது மாட்சியை கண்டு மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் ஆபிராமுடன் உடன்படிக்கை செய்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தை 5 முதல் 12, 17 18 மற்றும் 21. அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார். ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் ஆபிராமிடம், இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். அதற்கு ஆபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, இதை நான் உரிமையாக்கி கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார். ஆண்டவர் ஆபிராமிடம், 3 வயதுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, ஒரு காட்டுப்புறா, ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். ஆபிராம் இவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை 2 கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார். ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை. துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்த பொழுது ஆபிராம் அவற்றை விரட்டிவிட்டார். கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிராமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது. கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது. அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன. அன்றே ஆண்டவர் ஆபிராமுடன் ஓர் உடன்படிக்கை செய்து, எகிப்திலுள்ள ஆற்றிலிருந்து யூப்ரதீசு பேராறு வரை உள்ள இந்நாட்டை உன் வழிமரபிற்கு வழங்குவேன் என்றார். ஆண்டவர் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவரே, என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளோ. என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதில் அளித்தருளோ. புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன்.
காத்திரு. மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. இரண்டாம் வாசகம். கிறிஸ்து நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றுவார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 17 அதிகாரம் 4, இறை திருவசனம் 1 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னை போல் வாழுங்கள். நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன் மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவின் சிலுவை பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன். அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை. அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே. நமக்கோ விண்ணகமே தாய் நாடு. அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவாரென காத்திருக்கிறோம். அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர். ஆகவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் வாஞ்சைக்குரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை. அன்பர்களே, ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இவருக்கு செவி சாயுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி இயல் 9 இறைமொழிகள் 28 முதல் 36 வரை. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. மோசே, எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேற இருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாய் இருந்ததால் அவர்கள் விழித்தபோது மாட்சியோடு இலக்கிய அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும்
மோசேவுக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமலே சொன்னார். இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தினின்று, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்டபொழுது இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாள்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பாவங்கள் சித்தார்த்தா என்பவர் மிகப்பெரிய அரசராக திகழ வேண்டி அரச பதவியை ஏற்கிறார். தனது 16வது வயதிலே யசோதரா என்னும் அழகான ஒரு பெண்மணியை திருமணம் முடிக்கிறார். வாழ்க்கை நன்றாக செல்கிறது. அரசர் ஆண்டுக்கு ஒரு முறையாவது நகர்வலம் சென்று மக்களின் நிலையை அறிவது வழக்கம். அதுபோல அரச குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அரசராக பதவியேற்ற சித்தார்த்தா தன்னுடைய 29வது வயதிலே நகர்வலம் செல்ல முயல்கிறார். அவ்வாறாக அவர் நகர்வலம் சென்ற பொழுது அவர் கண்ட 3 காட்சிகள் அவரை மாற்றத்திற்கு கொண்டு வருகின்றன. அவர் நகர்வலம் செல்கிறார். முதலிலே அவர் கண்ட காட்சி, நோய்வாய்ப்பட்டு துன்பத்தில் ஆழ்ந்திருந்த ஒரு மனிதரை பார்க்கிறார். சற்று செல்கிறார். யாரும் பார்ப்பாரற்று கவனிப்பார்பற்ற ஒரு வயது முதிர்ந்த முதியவரை காண்கிறார். இறுதியாக இறந்த ஒருவரின் இறுதி ஊர்வலத்தை காண்கிறார். பிறகு அரச அரண்மனைக்கு வந்த பிறகு இந்த 3 காட்சிகளை பற்றி சிந்தித்த வேளையிலே துன்பம் எவ்வாறு ஒரு மனிதனை ஆட்கொள்ளும் என்பதை உணர்ந்து கொண்டு அவர் தன்னுடைய அரச பதவியிலிருந்து விலகி துறவியாக ஞானியாக மாற்றம் பெறுகிறார். அதுதான் ஒரு மனிதன் எவ்வாறு துன்பங்களை ஏற்க வேண்டும் என்ற மிகப்பெரிய 4 உண்மைகளையும் அந்த துன்பங்களிலிருந்து நன்றாக வாழ 8 வழிகளையும் கற்பித்த புத்த மதத்தின் நிரூபணர் கௌதம் புத்தா. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகள் ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ நமக்கு அழைப்பினை தருகிறது. ஒவ்வொரு சாதாரண மனிதனின் வாழ்க்கை ஓட்டத்தை சாதனையான வாழ்க்கை ஓட்டமாக மாற்றுவது அந்த மனிதனின் வாழ்வில் ஏற்பட்ட வாழ்க்கை மாற்ற அனுபவங்களே. அதுபோலதான் ஆண்டவர் இயேசுவுக்கும் வாழ்க்கை மாற்ற அனுபவங்கள் தன் வாழ்நாளில் ஏற்பட்டது. என்ன அந்த அனுபவங்கள் என்றால், அது அவருடைய அப்பா அனுபவம். முதல் அப்பா அனுபவம் திருமுழுக்கின் பொழுது அவருக்கு ஏற்பட்டது. அப்பொழுது தான் தனி வாழ்விலிருந்து பொது வாழ்விற்குள் அந்த அப்பா அனுபவம் அவரை இட்டு சென்றது. அதைத்தான் நம்ம கடந்த வாரம் ஞாயிறு சிந்தனையில் சிந்தித்து பார்த்தோம். இயேசு அழகையால் பாலைவன அனுபவத்திலே அழகையால் சோதிக்கப்பட்டு அந்த சோதனைகளிலிருந்து எவ்வாறு அவர் வெற்றி கொண்டார் என்பதை சிந்தித்து பார்த்தோம். இன்று மலை அனுபவத்தை இன்றைய நாள் நமக்கு சிந்தனையாக இறைவார்த்தை பகுதி தந்திருக்கிறது. அதாவது அவர் தாபூர் மலையிலே தனது அன்பு சீடர்களோடு சென்று அங்கே அவர் தோற்ற மாற்றத்தை வெளிப்படுத்துகிறார். இது அவரது வாழ்வை இறையாட்சி பணியில் சிலுவை சுமந்து சிலுவையில் மரணம் அடைய வேண்டும் என்ற அடுத்த நிலைக்கு அவரை இட்டு செல்கிறது. மலை அப்படின்னு சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது அமைதியான ஒரு இடமாக இருக்கும், அல்லது இயற்கை சூழல்கள் நமக்கு குழுக்குழுவென்று காட்சியளிக்கும். ஆனால் விவிலிய பின்னணியில் மலை அதுக்கும் மனிதருக்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு என்பதை விவிலியத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். இது இறை மனித உறவு சந்திக்கிற இடமாக இந்த மலைப்பகுதிகள் அமைந்திருக்கும். எடுத்துக்காட்டுக்கு
ஆபிரகாம் கடவுளின் குரலை மோரியா என்ற மலையில் கேட்டு தன்னுடைய ஒரே அன்பு மகனை ஈசாக்கை பலியிடுகிற நேரத்திலே கடவுளின் குரலை கேட்கிறார். இரண்டாவது, சீனாய் மலையிலே மோசே சென்று ஆண்டவரின் 10 கற்பனைகளை பெற்று வருகிறார். அதே போன்று மூன்றாவது, எலியா கார்மெல் மலையில் இறைவாக்கினர், அதாவது பாகால் இறைவாக்கினர்கள் முன்னிலையில் இறைவனின் வல்லமையை வெளிப்படுத்தினார். ஆக இந்த மலை என்பது இறை மனித உறவுக்கான சந்திக்கின்ற இடமாக அமைந்திருக்கிறது. சரி, இன்னைக்கு இந்த உருமாற்றம் அல்லது தோற்றமாற்ற நிகழ்விலிருந்து ஆண்டவர் இயேசு நமக்கு என்ன பாடங்களை கற்பிக்கிறார் அல்லது என்ன வாழ்க்கை மாற்றத்தை நமக்கு தருகிறார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். முதல் சிந்தனை, இயேசு உண்மையிலேயே இறைமகன், தந்தை இறைவனால் அனுப்பப்பட்டவர் என்பதை உணர்த்தும் விதமாக அவர் தோற்றமாறினார். அல்லது சீடர்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்த இந்த தோற்றமாற்ற நிகழ்வு நிகழ்ந்தேறியது. இரண்டாவது சிந்தனை, இந்த இத்தனை மாற்றி நிறைந்த இறைமகன் இயேசு தந்தையின் திருவுளப்படி சிலுவை சாவை ஏற்று அதை செயல்படுத்த வேண்டும் என்பதை சீடர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சிக்காக இந்த தோற்றமாற்ற நிகழ்வை அவர் ஏற்படுத்துகிறார். மூன்றாவது, மாட்சியும் துன்பமும் பாராட்டும் அவமானமும் மனித வாழ்வின் 2 அங்கங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையை இந்த தோற்றமாற்ற நிகழ்வை அவர் நிகழ்த்துகிறார். ஆக பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை தேடிய நபர்களாக வாழ வேண்டும். அதுதான் இந்த இறை அனுபவங்கள் அல்லது அப்பா அனுபவங்களை நம்முடைய வாழ்வில் பெற வேண்டும். அதுதான் இன்றைய முதல் வாசகத்திலே, தொடக்க நூல் புத்தகத்திலே ஆபிரகாமினுடைய அந்த அழைப்பு, ஆபிரகாமோடு ஆண்டவர் கடவுள் தந்தையாம் கடவுள் ஏற்படுத்துகிற அந்த உடன்படிக்கையும் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக சொந்த ஊரை விட்டு சொந்த நாட்டை விட்டு துணிய இந்த உடன்படிக்கை ஆபிரகாமுக்கு இறை அனுபவத்தை தந்தது. அதனால தான் தன்னுடைய ஒரே அன்பு மகனை பலியிட கூட ஆபிரகாம் துணிகிறார். ஆக இத்தகைய வாழ்க்கை மாற்ற அனுபவங்கள் தான் ஒவ்வொரு மனிதருக்கும் தேவை. அதுதான் இந்த தவக்காலத்திலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தவக்காலம் அருளின் காலம், தவக்காலம் இரக்கத்தின் காலம், தவக்காலம் மன்னிப்பின் காலம், தவக்காலம் மனமாற்றத்தின் காலம். இந்த மனமாற்றம் என்பது உட்புற அகப்புற மாற்றங்களாக ஒவ்வொரு மனிதனிடையே மாற்றம் பெற வேண்டும். தவக்காலம் என்பது நமக்கும் கடவுளுக்கும் இடையேயான உறவு. தவக்காலம் என்பது நமக்கும் நமது செயலுக்கான இடையேயான ஒரு உறவு. தவக்காலம் என்பது நமக்கும் சகோதரர்களுக்கும் இடையேயான ஒரு உறவை மேம்படுத்துகிற காலமாக திகழ வேண்டும். எனவே இத்தகைய தெய்வீக திருப்பலியிலே நாமும் ஆண்டவருடைய இறை அனுபவங்களை வாழ்வில் பெற்று தவக்கால முயற்சிகளில் சிறப்பாக மாற்றம் மனிதனின் வாழ்வை சீர்படுத்துகிறது என்பதை உணர்ந்தவர்களாய் தொடர்ந்து இந்த தவக்காலத்தில் பயணம் செய்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடி ஜெபிப்போம்.
சகோதரிகளே, புனித நாளாகிய இன்று நாம் நம்முடைய தேவைகளையும் நம்முடைய வேண்டுதல்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து கூறி நம் மன்றாட்டுக்களை சமர்ப்பித்து ஜெபிப்போம். உடன்படிக்கையின் நாயகனே எம் இறைவா, இத்தவ காலத்தின் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் ஆகியோர் இறைமகன் இயேசுவை உறுதியாக பற்றிக்கொண்டு அவர் வழியில் செல்லவும், எதிர்வரும் வாழ்வியல் நிகழ்வுகள் எப்படி இருந்தாலும் எம் பெருமான் இயேசுவின் காலடிகளே எம் சுவை என்று பற்றி நிற்பவர்களுக்கு எல்லா நாளுமே உருமாற்றம்தான் என்பதை உணர்ந்து இத்தவ காலத்தை பயன்படுத்த வேண்டி வரங்களை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை வளமான உமது நிறைவாழ்வுக்கு இட்டு செல்லும் இறைவா, எங்கள் குடும்பங்கள் பவுலடியார் கூறியபடி திருத்தூதர்களைப் போல் வாழ்ந்திடவும், விண்ணகமே எமது தாய்நாடு, அங்கிருந்து வரும் இறைமகன் இயேசுவிற்காக காத்திருக்கவும், மாட்சிமைக்குரிய அவரின் உடல் போன்று ஒரு மாற்றம் பெற்றிடவும் வேண்டிய வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் முன்னோருக்கு வழிகாட்டி நடத்திய தெய்வமே எம் இறைவா, கல்வி ஆண்டு இறுதி தேர்வை எழுதி வரும் என் அன்பு பிள்ளைகளுக்காக உம்மிடம் வேண்டுகிறோம். படிப்பதற்கு நல் வழியை காட்டி அவற்றை மறக்காமல் சரியான விடைகளை எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற்று சமூகத்தில் உயர்நிலைக்கு வர தேவையான ஞானத்தையும் உம்மில் நம்பிக்கை பெறவும் இறை அருள் அவர்களுக்கு உதவிகரமாக அமைய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகளுக்கு இறங்குபவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் என்று கூறிய எம் இறைவா, உலகம் முழுவதும் உணவின்றி உடையின்றி வாழ்வை இழந்து உம்மையே நம்பியிருக்கும் ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், வறுமையில் வாடுவோர், தனிமையில் தவிப்போர் போன்ற இவர்களின் தேவைகளை சந்தித்து தங்கள் அன்பையும் அரவணைப்பையும் பகிர்ந்தளிக்க தேவையாக நல்ல மனப்பக்குவத்தையும் எமக்கு இத்தவ காலத்தில் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே எம் இறைவா, இதோ இந்த அழகிய ஆலயத்தில் உமது இதயமும் கண்களும் குடிகொண்டுள்ளன. இதற்கு உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவ்வாலயத்தை எழில்மிகு தோற்றமாக மாற உதவி புரிந்த ஒவ்வொருவரையும், சிறப்பாக எங்கள் பங்கு தந்தையர்களையும் நன்றியுடன் உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றோம். இவர்களை நீர் உமது கருவியாக பயன்படுத்தி மக்களை ஆன்மீகத்தில் வழிநடத்த அவர்களுக்கு உமது ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து கூறி ஜெபிப்போம். எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகிற தாயும் தந்தையுமாக இறைவா, உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் கரங்களில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இன்னும் எங்கள் ஆழ் மனதில் இருக்கிற எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள் அனைத்தையும் நீர் அறிந்தவராக இருக்கிறீர். எங்கள் வேண்டுதல்களை ஏற்று எங்களுக்கு தேவையானதை எங்களுக்கு அளித்து எங்களை தொடர்ந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மென்றாடுகின்றோம். ஆமென். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, இப்பலி பொருட்கள் எங்கள் பாவங்களை கழுவி போக்க உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு மீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களையும் அது புனிதப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, தாயே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து புனித மலையில் தமது பேரொளியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறைவாக்குகளும் சான்று பகர்ந்தது. தம் பாடுகளின் வழியாகவே உயிர்ப்பின் மாட்சிக்கு தாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர் விளங்க செய்தார். ஆகவே வானகத் தூதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மார்பனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திரும்ப நின்று ஊழியும் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் அன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான நமது ஆலயத்தின் பாதுகாவலி புனித லூர்து அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரவருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் இன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அன்பையும் அமைதியையும் அறிவித்து மகிழ்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகிற செம்மறி. செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடன் திறத்துண்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உலகில் வாழும் நாங்கள் ஏற்கனவே விண்ணுலக வாழ்வில் பங்கு பெற அருள் கூர்ந்தீரே. மாட்சிக்குரிய மறை நிகழ்வுகளை பெற்றுக்கொண்ட நாங்கள்
உமக்கு செலுத்தும் நிறை நன்றியை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் பிறரன்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவடைந்தது. கண்ணீரிங்கு கரைந்தோடுதே, ஏந்தி வந்த சுமையெல்லாம்